சண்டமார்கா சொல்லுங்க. இதோ என் மகன் பிரகலாதனுக்கு உன்னிடத்தில் குருகுல வாசத்திற்கு அனுப்புகிறேன். அப்படி இருக்கு யானை ஏற்றம், வில்வித்தை, மல்யுத்தம், குதிரை ஏற்றம் அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கல்யாணம், 10 96 அனைத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். வருங்காலையின் நாட்டு அரசன் ஆகட்டும். அப்படி ஆகட்டும் சாமி. நான் உத்தரவு ஆகட்டும். நல்ல விதமாக கல்விகளை பயின்று வா. சரியப்பா, சென்று வாருங்கள். குருவிடத்தில் பணிவிடை செய்து நன்றாக பாடங்களை கற்பித்து வா. தங்களுக்கு நல்ல பெயரையே கிட்டுகிறேன் அம்மா. வருகிறோம். என் பிள்ளை கவனம். ஆகட்டும். ஆகட்டும். குருநாதரே, அம்மா எதுக்கு இந்த தடியெல்லாம் வச்சிருக்கிறீங்க? தவறு செய்தால் அடிப்பதற்கு. தவறு செய்தால் அடிப்பீர்களா? சரி, அமரு. எங்கே உன்னுடைய கூட்டாளி ஒருவன் இருப்பானே? அவன் இருக்கிறான். ஊழமுக்கு நாராயணா. ஏய், எங்கேடா சென்று விட்டாய்? இவனிடத்தில் சேராதே சேராதே என்று உனக்கு பலமுறை சொல்லியிருக்கின்றேன். ஏய் நாராயணா, ஆசிரியர் சொல்கிறார் கேளடா. ஏய் வாடா இங்கே. நான் உள்ள வர மாட்டேன். தங்களுடைய பேச்சுக்கு கொஞ்சம் கூட அவன் மதிப்பு தர மாட்டேங்கிறான். வாத்தியாருங்க, நீங்க வா. நான் வரக்கூடாதா? வாடா இங்கே. வாடா இங்கே, வாடா வாத்தியார. பள்ளிங்க வேண்டாம். ஆமா குருங்க வாங்க. கை பிடிச்சு கூட்டு போங்க ஸ்டூடெண்ட். வாடா வாடா, நேரமாகிறது. அமரு அமரு. மெதுவா மெதுவா மெதுவா. ஏய் படுத்துகிறான் ஐயா இவன் வேற. ஏய் என்னடா சாப்பிட்டா இப்படி எல்லாம் ஒரே அதுகுலமா இருக்கிறது? சட்டப்பேரல் பொடுசு அதான் இப்படி. சரி, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஏய் என்னடா? ஏய் வாதியார் முன்பு உனக்கு என்னடா வேலை? எது 5 போக்கு பீடு இல்ல? குருநாதர் இருக்கும்போது இப்படிதான் செய்வாயா? அவர் உன்னை தண்டித்து விடுவாரடா. தம்பி, இந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது. நம்ம சோறாக்கி போட்டு சத்து நோய் சோறாக்கி போடுதுல்ல, அந்த ஆயா வேலை விட்டு. ஏய் உன்னை பள்ளியோட விட்டு